திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம் நிறைய அவரோடு. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு பெரும் பூதமாக கிளம்பி எல்லா இடமும் இப்போ அது ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ அவருடைய மனைவி சங்கீதாவை விஜயனுடைய கட்சி தொண்டர்களை கடுமையாக தாக்கி ரொம்ப விமர்சனத்துக்குரிய வகையில் சமூக ஊடகங்களில் ஒரு வன்முறை கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மாதர் சங்கம் தெரிவிச்சிருக்கு. விஜய்க்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா அவருடைய மனைவியை அவங்க கட்சியினுடைய ஆட்களை இப்படி வன்முறையாக அடிப்பதை எப்படி பார்க்குறோம்? அதாவது அது ஆக்சுவலாக அது கட்சியும் கிடையாது, அவங்க மனுஷனும் கிடையாது. அது முதல்ல விஜய் வச்சுக்கிறது கட்சின்னு தான் சொல்ல முடியாது. அவங்க ஒரு தற்குறி கூட்டம் எல்லாம் வந்திருக்கான், அவன் படத்தை அவன் பார்க்குறான், கூட்டம் கூடுது. அவர்கள் விஜய் மனைவியை மட்டும் இல்லை, அவங்க அம்மாவை பற்றி பேசணுன்னா கூட, அவங்க அம்மா ஒரு வார்த்தை ஏதாவது விஜயை பற்றி பேசினா கூட அவங்க அம்மாவை பற்றி கூட தப்பாக பேசுவாங்க. அவங்களுக்கு வரைமுறை கிடையாது, எதை பேசுகிறோன்னே அவங்களுக்கு தெரியாது. என்ன அவனுக்கு தேவை, அவன் என்னென்னா சைக்கிக் கேரக்டர் அது பூராமே. அவங்களுக்கு விஜய் தான் மெயின். விஜய் தான் இப்போ பிள்ளைங்களுக்கு விஜயை கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா விஜய் கூட இருக்கணும், இல்லைன்னா விஜயை பார்க்கணும், இல்லை விஜயோட பேசணும், இல்லை விஜய் பேசுகிறத கேட்கணும், இல்லை விஜய் படத்தை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு கேட்டகிரி இருக்குது. விஜய் தாண்டி எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. புருஷனே விஜய் தாண்டி கிடையாது, விஜயை தாண்டி புருஷனே கிடையாது. புருஷன் கிடையாது, குடும்பம் கிடையாது, அவர்களுக்கு எதுவும் கிடையாது. ஆம்பளை பையங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, அவனுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. பொம்பளைங்க சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர் பேசுகிறாரு, ஆம்பளை ஒருத்தர் பேசுகிறாரு, அடுத்த ஜென்மத்தில் விஜய்க்கு நான் மனைவியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுதான் என்னன்னா, ஆனால் அவெல்லாம் அந்த எல்ஜிபிடிக்கு கும்பலாக இருக்கும். எல்லோரும் தான் இருக்காங்க அதில். சைக்கோலேருந்து இந்த கும்பல் அந்த கும்பல் எல்லாமே இருக்குது அதில். எல்லா கல்ச்சரையும் அதில் தான் இருக்குது. அன்பின் மிகுதியால் வரதா இதெல்லாம்? அன்பின் மிகுதினா என்ன? அன்பின் மிகுதினா அப்போ என்னன்னா, அது ரொம்ப அதாவது எது ஒரு மனுஷனுக்கு கேவலம், எது ஒரு இதான விஷயன்ற கூட எதுவுமே அந்த அடிப்படை அறிவே இல்லாத சில்லற பயலுகள் தான் அதில். சில்லற பயலுகளும் சில்லற சிரிக்கைகளும் தான் அதில் இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? நீ கட்சியில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, என் கொள்கையை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. இந்த உலகத்திலேயே எந்த கட்சியில் மட்டும் இல்லை, எந்த இதுலேயுமே இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்குது அப்படின்றது விஜய்க்கு ஒரு நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்கன்றத விஜய் மூலமாக தான் வெளியவே தெரியுது. இவ்வளோ நாள் அப்படி தெரியல. ஒரு அரசியல் தெளிவோடு தான் பார்ப்பாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது இல்லை. இப்போ அதையும் தாண்டி வட இந்தியாவில் இருக்க சில தற்கொலைகளையும் தாண்டிய ஒரு நிலையில் தான் இவங்க இருக்காங்கன்றது தமிழகத்துக்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் அது. அந்த கூட்டம் ஒட்டுமொத்த கும்பலுமே அப்படி தான். இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முயற்சி இப்போ விஜய்க்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கா, இல்லைன்னா தன்னாலே அவிழ்த்து விட்டது மாதிரி இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இல்லை, விஜய்க்கு தெரிஞ்சு தான். விஜய்க்கு அந்த இதை ரசிக்கணும்னு தான். விஜய் ஒரு சைக்கோ தானே. விஜய் அதை ரசிக்கணும், அதை நம்ம சொல்ல இப்போ அவங்க மனைவியே சொல்லியிருக்காங்க. விஜய் இதை ரசித்து கொண்டு இவங்க இவ்வளோ வெறியாக இருக்கவனை கொண்டு போய் இதெல்லாம் ஒரு சூனியக்காரன். பழைய இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் காட்டுவாங்க. சூனியக்காரன் அந்த குழந்தைகளெல்லாம் மயக்கி அதில் வச்சு என்ன பண்ணுவான்னா வீட்டில் மிரட்டி பணம் போடுங்கிறது. இங்கிலீஷ்லலாம் சின்ன பாடத்தில் இருக்கும், இந்த பைடு பைப்பர்னு. அவன் அவன் காசு கேட்பான், கொடுக்க மாட்டான். என்னென்னா அந்த குழந்தைகளை மயக்கக்கூடிய இசையை வாச்சு அந்த குழந்தைகளை பூரா ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தைகளை மலை உச்சி கொண்டு போயிடுவான். கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு காசு கேட்பான். அப்புறம் அவனை செவிலில் விட்டு அடித்து இது பண்ணுவாங்க. அதே நிலைமை தான் இப்போ விஜய் அந்த மாதிரி ஒரு சைக்கோ. இந்த சைக்கோ கூட்டத்தை அப்படியே மயக்க பொடி தூவுன மாதிரி தூவி வச்சு இது பண்ணுங்க. இவங்க இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் எதுக்குமே தேவையில்லாத ஆணிகள். அது பூரா அந்த ஆணிகளை பூரா பிடுங்கி எரிஞ்சால் மட்டும்தான் இந்த சமூகம் உருப்படுன்ற. ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அதுதான் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சைக்கோ இது பண்ணுறான், பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இந்த சீட்டு கம்பெனிக்கு ஆள் சேர்ப்பாங்க. 1000 ரூபா போட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் 10,000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரியான அந்த மண்ணுளி பாம்பை விற்கிறான் இல்லை, அந்த மாதிரி ஒரு கும்பலை சேர்ந்தவன் தான் விஜய். அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளவன். என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் மயக்கி கட்டி
உருட்டி ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணும், நம்ம அதிகாரத்தை ருசிக்கணும். ஜெயலலிதா எப்படி நம்மளை கை கட்டி நிற்க வச்சதோ அதே இடத்துக்கு நம்ம வந்து ம், ம். நம்ம யாரெல்லாம் எதிரிகள் நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் கையை கட்டி நிற்க வைக்கணுன்றது தான் அவனோட ஒரே குறிக்கோள். ஓ, அந்த அதிகாரத்தை வந்து பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு நம்ம அதிகாரத்தை பிடிக்கிறது தான் அவனோட நோக்கமே. ம், அதற்காக அவன் வந்து இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கொண்டு எல்லாமே செஞ்சார். ம், ம், ம். சமீபத்தில் ஆரோக்கிய சதீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் பல சேனல்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. குறிப்பாக வந்து விஜயினுடைய கட்சி சார்பாக பேசிட்டு இருக்கிறாரு அவர். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏற்கனவே தலைவர் பேசியிருக்கிறாரு, இது 50 வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய எலெக்ஷன் மாதிரி. எப்படி வந்து எம்ஜிஆரை வந்து இவர்கள் பெரிய நெருக்கடி கொடுத்தாங்களோ, அன்னைக்கு வந்து இந்த உலகம் சுற்றும் வாலிபனை வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய தடை விதிச்சாங்க. அதுபோல் இப்போ ஜனநாயகனுக்கு தடை வச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக ஒத்து வருது பாருங்க. அதில் முடியாதனால தான் இப்போ வந்து அவங்க மனைவியினுடைய கேஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். எம்ஜிஆர் எங்கே போய் எம்ஜிஆர் மனைவியோ எந்த ஜானகி அம்மா கேஸாக போட்டுச்சு? எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவர் நீட்டாக மெயின்டைன் பண்ணிருந்தார் கடைசி வரைக்கும். மெயின்டைன் மீன்ஸ் அரசியலில் எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ எம்ஜிஆரை போய் இவங்க வந்து போகிற வரவெல்லாம் எம்ஜிஆர்ன்றான். எம்ஜிஆர் வச்சுருந்தாரு, நானும் வச்சுருப்பேன். எம்ஜிஆருக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக இப்படி பேசி எம்ஜிஆர் இருந்த இடத்த பிடிக்கிறதுக்காக வேணா ட்ரை பண்ணலாமே தவிர, எம்ஜிஆருக்கு இவனுக்கு ஏணி வச்சாலே எட்டாது. எம்ஜிஆர் கூட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. அதனால எம்ஜிஆர் வந்தார். இவன் கூட நான் 4 தற்குறி 4 இப்போ குடியாரனையும் 4 மெண்டல் பயல்களையும் வச்சுக்கிட்டு இவன் எப்படி வருவான் எம்ஜிஆரா? எல்லாம் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் எல்லாரும் எங்கே இருக்கான்? அதான் ஐஆர்எஸ்லேயே வந்து வீக்கான ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிறாரு, பேனர் போட்டுக்கிறது. புரியுதா? அந்த மாதிரி ஐபிஎஸ் யார் இருக்கா? யாரும் இல்லை. சும்மா நீங்களாக சொல்கிறீங்க. பட் இருக்க தற்கொலை கூட்டம் தான் எல்லாமே. அதில் 1-2 பேர் இருக்க தானே செய்வோம். அதை இந்த தற்கொலை கூட்டத்தை நம்மளும் பயன்படுத்திக்கலான்னு இறங்குறது தான். அவர் அதிகாரத்தில் வரும்போது நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி பேவில் நுழைஞ்ச ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆனால் வந்து மக்களையே சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆட்சி பிடிச்ச பிறகுதான் பேசிக் நேச்சரே அதுதாங்க. அவனோட பேசிக் நேச்சரே அதுதான். அவனுடைய நண்பி திரிஷாவே பேட்டியில் சொல்லியிருக்காப்புல, உங்களுக்கு இவர்கிட்ட பிடிக்காது எதுன்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு செவுத்துக்கு பின்னாடி இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, எப்போவுமே ஒரு மூடியாகவே இருப்பார் அப்படின்னு கூட இருக்கிற மனைவியும் சொல்கிறாங்க சைக்கோன்னு. கூட இருக்க நண்பியாக இருக்கக்கூடிய திரிஷாவும் ஒரு பேட்டியில் சொல்லுது, ஒரு படத்தை சம்மந்தமான பேட்டியில். இப்படி எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ பெரிய கேட்டை போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான், பச்சை தண்ணி கூட வெளில வைக்க மாட்டான்னு. அப்படி இருந்தும் போகிறாங்க அப்படின்னா அதை அந்த தற்கொலை கூட்டத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. அவனுக்கு வந்து விஜய் தான் வேணும். புரியுதா அவங்களுக்கு? அது வந்து ஒரு 5% 4% அப்படி. விஜய் ரசிக்கிறவன், படத்தை ரசிக்கக்கூடிய வெறித்தனமான ரசிகர்கள் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் தான் வரான். சைக்கோ கேட்டகரி இருந்தால் ஃபஸ்ட்டு அதுதான் 1,00,000 பேர் 1,50,000 பேர் இருப்பான், பெண்கள் ஆண்கள் எல்லாம். அதுக்கடுத்து தீவிர ரசிகர்கள் ஒரு 50,000 பேர். அதுக்கப்புறம் ரசிகர்ன்ற பேரில் ஒரு 4-5 லட்சம் பேர் இருப்பான். மொத்தம் ஒரு 5 லட்சம், அதிகபட்சம் 10 லட்சம் பேர் இருப்பான். அதை பிரித்து போட்டிங்கன்னா ஒரு 1.5% ஓட் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாக. அது போக பொதுவாக அரக்கு இருக்கீங்க, அரசியல் தெரியாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாங்க. மொத்தம் ஒரு 10% ஓட்டு கொடுக்கும். அதை வச்சு எந்த காலத்துலையும் இதுக்கு மேலே ஒரு ஓட்டு கூட விஜய் கொடுக்காது. அந்த சர்க்கிள் அந்த இதுக்குள்ளே தான் விழுகும். இல்லை, இந்த பிரச்சனை வந்து விஜய்க்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா? ஏன்னா பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்க தானே செஞ்சது விஜய். நல்ல பெண்கள் மத்தியில் இல்லை, எல்லா பெண்களையும் வந்து நம்ம சொல்லிட முடியாது. அறிவு சார்ந்த நல்ல மனநிலை உள்ள, குடும்பம் சார்ந்த, சிந்திக்க தெரிந்த, அறிவுள்ள பெண்கள்கிட்டலாம் விஜயை பிடிக்காது அவங்களுக்கு. தற்குறிகளும் இந்த சினிமா பைத்தியங்களும் காம வெறி பிடிச்சதுகளும் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் விஜயை பிடிக்கும். அது பெர்சன்டேஜ் கம்மி தான் பெரிய அளவில். இல்லை, இந்த பிரச்சனை வந்து ஒரு சலனத்தை உருவாக்கி இருக்குமா பெண்கள் மத்தியில்? பொதுவாகவே அவர்கள் மத்தியில் சலனத்தை உருவாக்கி, சலசலப்பை தான் உருவாக்கி அவர்கள் மனசில் சலசலப்பை உண்டாக்கியிருக்கு. எல்லாரும் ஒரு ஆசைப்படுறது தான் அந்த மாதிரியான ஒரு
இல்லை இது வந்து சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் வந்து ரொம்ப அந்யோன்யமாக அன்பு மிகுதியாக இருக்கக்கூடியவங்க. இவருக்கு வந்து இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவர்கள் எதிர்பார்த்த அன்பை இவர்னால கொடுக்க முடியல. திரிஷாவுடையா? சங்கீதா அவர்களுக்கு கொடுக்க முடியல. சங்கீதாவை சொல்றீங்க? ஆமாம் 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 சங்கீதாவுக்கு இவருக்கு அன்பு பதிவு, ஆமாம் ஆமாம் இவருக்கு டைம் இல்லை. டைம் இல்லை. அதனால தான் வந்து இவங்க வழக்கு தொடுத்து எங்கள் இருக்காங்க. மில்லில் வேலை பார்க்குறாரு அவர். சங்கரிச்சோன்னே போயிட்டு சங்கரிச்சோன்னு டைம் இல்லைன்ட்டு. அப்படி அவர் பேசியிருக்கிறாரு. அது இப்போ அது சும்மா பதவிக்காக இதுக்காக சில பசங்க பேசத்தான் செய்வாங்க. குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக திமுக வேலை பார்க்குது. அதை தான் சொல்கிறேன்ல. ஒரே ஒரு இன்னும் காரணம் ஓப்பனாக சொல்லலை. விஜய் பிறந்ததுக்கே திமுக தான் காரணம் அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் வந்து அரிசி பஞ்சம்லாம் இருந்துச்சு. 50கள் 60கள் எல்லாம். அப்புறம் அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் அந்த அரிசி பந்தம்லாம் தீர்ந்து மக்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் கொத்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இலை பறிக்கிறதுக்கு கூட்டம் கூட்டமாக கப்பல் ஏற்றி கொண்டு போயிட்டு போகாமல் இருந்ததுனால தான் சந்திரசேகர் வந்து இங்கே இருந்தார். இல்லைன்னா அவர் எங்கேயாவது இலதலை பறிக்கிறதுக்கு மலேசியாவுக்கோ எங்கேயோ போயிருப்பார். வறுமை ஒழிச்சது. அந்த வறுமையை திமுக ஒழிச்சதுனால தான் அந்த குடும்பம் இங்கே வாழ்கிற சூழ்நிலை வந்துச்சு. யார்? சந்திரசேகரன் குடும்பம். கொஞ்சம் வறுமை ஒழிஞ்சதுனால தான் சோபா குடும்பம் வந்து ஆந்திராவிலேருந்து குடிபெயர்ந்து வந்து இங்கே பிழைக்க வந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் விஜய் பிறந்திருக்காரு. ஸோ அதுக்கு திமுக தான் காரணன்றது தான். அது என்ன அவங்க ஓப்பனாக சொல்லலை. சந்திரசேகரன்ட்ட கேட்டால் சொல்லுவார். இல்லை இப்போ முதல்ல இப்போ கரூர் சம்பவத்துக்கும் திமுக காரணம், தொடர்ந்து வந்து ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராததுக்கு திமுக காரணம், இப்போ வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிச்சிட்ருக்கு, வேறு வழி இல்லை, இந்த விஷயத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அவர் அடிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அதை தான் எல்லாத்துக்கும் நீங்கள் இது கண்ணை மூடிட்டு வீட்டில் தூங்கிடலாம். எலெக்ஷன் வரைக்கும் என்ன நடந்தாலும் திமுக தான் காரணன்ற ஒரே பதில் தான் விஜய்கிட்டேருந்து வரும், விஜய் ஆட்கள்கிட்டருந்து வரும். அதனால் நீங்கள் பிரிச்செல்லாம் கேட்க வேணாம். புரியுதா? மொத்தத்துக்கும் திமுக தான் காரணம். இனிமேல் விஜயோட எல்லா இதுக்குமே விஜய்க்கு திரிஷாக்குள்ள நட்புக்கு திமுக தான் காரணம். புரியுதா? ஏன்னா திமுக போலீஸ் பிடிச்சி போட்டுருச்சுன்னு வைங்க ஏதாவது ஒரு கேஸில், இந்த நட்பு உடஞ்சிருக்கும். புரியுதா அவருக்கு? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாததுனால நட்பு வளர்ந்துருச்சு. அப்போ திமுக தானே காரணம் இருக்குது.